கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். ஆனால் காதலன் காதலியின் உயிரையும் பறித்திருக்கிறது. காரைக்குடி அருகே நிகழ்ந்துள்ள துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்ட இந்த காதல் ஜோடி இன்று உயிருடன் இல்லை. காதலிக்காக கடன் வாங்கி செய்த செலவு இருவரின் கதையையும் முடித்து வைத்திருக்கிறது. திருச்சி சங்கிலியாண்டபுரத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான முத்துக்குமார். இவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள உறவினரான செல்வி என்பவரின் வீட்டில் தங்கியிருந்து நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். செல்வியின் மகள் சுபஸ்ரீ என்பவர் புதுக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நர்சிங் படித்து வந்துள்ளார். உறவினரின் மகள் என்பதால் சுபஸ்ரீயுடன் முத்துக்குமார் பழகி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்க தொடங்கியுள்ளனர். வெளியூரில் தங்கி படித்த சுபஸ்ரீ காரைக்குடி வரும்போது அவரை வெளியே அழைத்துச் செல்வது, அவருக்கு பிடித்தவற்றை வாங்கி கொடுப்பது என்று முத்துக்குமாரும் தாராளமாக செலவு செய்துள்ளார். காதலர்கள் ஜோடி சேர்ந்து சுற்றுவதற்கு பணம் இல்லாத நிலையில் முத்துக்குமார் தைரியமாக கடன் வாங்கி செலவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென்று செல்வியின் வீட்டில் முத்துக்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்து முத்துக்குமாரின் தந்தை காரைக்குடி போலீசில் அளித்த புகாரில் அவர்கள் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முத்துக்குமார் காதலிக்காக கடன் வாங்கி செலவு செய்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கியதால் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காதலன் தற்கொலை செய்து கொண்டது தெரிந்த காதலியான சுபஸ்ரீயும் தான் தங்கியிருந்த விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. நமனசமுத்திரம் போலீசார் சுபஸ்ரீயின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். கடன் பிரச்சனையால் காதலனும் காதலனுக்காக காதலியும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.